இப்போ முன்னெல்லாம் பார்த்தோம்னா வந்துட்டு, பணம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மாதம் சம்பளம் வாங்குறவங்க ரூ. 10,000 15,000 வாங்குவோம். இப்போ பார்த்தா வந்துட்டு ஒரு கிராமோட விலை வந்து ரூ. 12,000க்கு போயிருச்சு. ஸோ நம்மளோட சம்பாத்தியம் வந்துட்டு அதிகமானா தான் நம்மனால எதுவுமே வாங்க முடியும். இப்ப பணம் நகையோட விலை ஏறிக்கிட்டே போது. அதுக்கேத்த மாரி சம்பாத்தியம் அதிகரிச்சுக்கிட்டு போனா தான், அந்த நகை பக்கத்திலேயே போய் நிக்க முடியும். இப்ப சொன்ன மாரி மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்கனால, "எதுக்குடா தங்கமே வேண்டாம். நாங்க வந்துட்டு கவரிங் பக்கமே போயிர்றோம்." அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். வெள்ளி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வெள்ளியோட விலையும் ஏறப்போது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. அத பத்தி மக்கள் கொஞ்சம் தெளிவா வெள்ளி சொல்லுங்களேன். பாத்தீங்கன்னா, தங்கத்த விட அதிகமா ஸ்பீடா போயிட்டு இருக்கு. சடனா ஏறிடுச்சு. இந்த அளவு வந்து அந்த சில்வர்ல அந்த குரோத் இருக்கும்னு எதிர்பார்க்கல. இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா இது இந்த அளவு ஏறுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஆனா இப்ப கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கு. இல்ல சொல்லப்போனா கருத்துகள் பார்த்தா வந்து, தங்கத்தோட வெள்ளியோட ரேட் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்றாங்களே, அது நடக்க வாய்ப்பு இல்ல இருக்கா? சொல்லிட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன்ல, ஃபியூச்சர் பொறுத்தவரைக்கும் எது வேணாம் நடக்கலாம். இதுதான். அதாவது இப்போ ஷேர்ஸ் வந்து இத 20லேருந்து 24 வரைக்கும் இவ்ளோ நல்லா மார்க்கெட் சப்போர்ட் பண்ணும்னு அதுக்கு முன்னாடி தெரியல. நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கம்பெனிஸ்லாம் தான் ஏறும் அப்படின்னு பார்த்து நம்ம அத தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அவங்க தான் பெரிய லெவல்ல ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ லாஜிஸ்டிக்ஸ், இ-காமர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத எடுத்தோம் அப்படின்னா, இவங்க எவ்ளோ ப்ராஃபிட் பண்றாங்க, அந்த கம்பெனிஸ் எவ்ளோ ப்ராஃபிட் பண்றாங்கங்கிற டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ யாரு ரியல் வின்னர் அப்படிங்கிறத நம்மளால ஃபியூச்சர பிரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இது பண்ணலாம். பட் இந்த அளவு நடந்திருந்தா பாஸ்ட்ல இது மாதிரி நடந்திருக்கு. இந்த அளவு ஏறும்போது கண்டிப்பா அது இறங்கும். அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ அது எப்போ அப்படிங்கிறது இதெல்லாம் நடக்கணும். ஸோ தங்கமா இருக்கட்டும், வெள்ளியா இருக்கட்டும், இந்த குளோபல் அன்சர்டனிட்டிலாம் குறையணும். ம். இதெல்லாம் நடந்ததுன்னா, கண்டிப்பா அது குறைய வாய்ப்பு இருக்கு.